இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஆஃப் 3 இன்னொரு அரே கிரியேட் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் ஏஜஸ் ஆஃப் 3, அதாவது 3 பேர்த்தோட பேரு, 3 பேர்த்தோட வயசு அண்ட் 3 பேர்த்தோட மார்க்ஸ். ஓகேவா? இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நேம்ஸ்னு ஒரு அரே இருக்கு, ஏஜஸ்னு ஒரு அரே இருக்கு. இதுல 3 பேர்த்தோட பேர் இருக்கும், ராகுல், பரத், சக்தி. இதுல 3 பேர்த்தோட வயசும் இருக்கும். லெட்ஸே 10, 15, 20ன்னு வச்சுக்கோ. இப்போ யாருக்கு 10 வயசு, யாருக்கு 20 வயசு, யாருக்கு 15 வயசு, இந்த பிரச்சனை வருமா? ஏன்னா இதுல 3 வயசு இருக்கு, 10, 15, 20ன்ட்டு. இதுல 3 பேருக்கு பேர் இருக்கு, ராகுல், பரத், சக்தின்னு. பட் யாரோட வயசு யாருக்கு என்ன, இந்த குழப்பம் வருதா? இதை சால்வ் பண்ணதான் வாட் வி யூஷுவலி டூ இஸ், நம்ம இண்டெக்ஸை வந்து காமனாக மெயின்டைன் பண்ணிக்குவோம். நான் பேரல் அரேன்னு சொல்கிறேன், பிகாஸ் அப்படியே பேரலாக இண்டெக்ஸ் மட்டும் மாறிட்டு வரும். அது நான் என்னென்னு உங்களுக்கு எழுதுனா புரிஞ்சிடும். நேம் ஆஃப் 0ல நான் வந்து இப்போ பரத் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணுவேன்னா, ஏஜ் ஆஃப் 0ல தான் பரத்தோட வயசை கொடுப்பேன். ஒரு 10 வயசுன்ட்டு. மார்க்ஸ் ஆஃப் 0ல, சாரி ஏஜஸ் ஆஃப் 0வா, மார்க்ஸ் ஆஃப் 0 பரத்தோட மார்க்கு கொடுப்பேன். சாரி, இது வந்து இன்டா தானே இருக்கும், இது வந்து ஃப்ளோட்டா இருக்கும். கரெக்டா? புரியுதா நான் ஏன் அதை பண்றேன்ட்டு? அப்போ 0 இருக்கிறதெல்லாம் ஒருத்தரோட டீட்டெயில், 1 இருக்கிறதெல்லாம் ஒருத்தரோட டீட்டெயில். அப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து லெட்ஸே 1க்கு வந்து நான் வந்து சக்தி டீட்டெயில்ஸ் போட விரும்புகிறேன்னா, புரியுதா? ஆனால் இப்போ என்ன பண்ணுவேன்னா ஆஃப் 1ல கொடுத்துருவேன். புரியுதா? இப்போ அதே மாதிரி அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஆஃப் 2ல கொடுத்துருவேன். Let's say CL marks, CL ages, and இது எல்லாத்துக்கும் முன்னாடி CL names. ஓகே, அப்படி ரிவர்ஸ்ல CL names. இப்போ வந்து ரன் பண்ணேன்னு வைங்க, எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எல்லாம் என்ன, ஓகே சாரி, கீழே மாற்று. ஐயோ, இது எல்லாத்தையும் இந்த பிரச்சனை வருமா? என்ன ஆகிறது? அந்த முடியல. லைன் நம்பர் 57 எனக்கு இல்லையே. ஓகே, நேம்ஸ் நம்ம 3 2 கொடுக்காம 0 போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஐ ஜஸ்ட் டூ ஒன் திங். நான் இப்போ நேம்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு அரே பிரிண்ட் ஆகவே மிச்சம் அரேஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் ட்ரை ரீசர்டிஃபிகேட். பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன வருதுன்ட்டு? 0ல ராகுல், 1ல சக்தி வருது. ஏன்னா நம்ம 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து நான் 2 தானே கொடுத்துருந்துருக்கணும், அதனால வந்து எரர் வருது. அப்படின்னா மேலே இருக்க என் பேர் தான் வந்திருக்கணும். இப்போ கரெக்டாக வந்துடும்.
அதாவது முதல்ல பரத்னு போச்சு, இங்கேயும் 0 இருந்ததுனால அந்த பரத் அழிஞ்சிட்டு அந்த இடத்துல ராகுல் போயிடுச்சு. ராம்ல ரெண்டையுமே 0 தானே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பரத் சக்தி ராகுல் வரணும். வந்துருச்சா? பரத் சக்தி ராகுல். இப்போ இது வந்து 0ல பரத் இருக்கு, 1ல சக்தி இருக்கு, 2ல ராகுல் இருக்கு. அதே மாதிரி ஏஜஸ் ஆஃப் 0ல 10 இருக்கும், ஏஜஸ் ஆஃப் 1ல 15 இருக்கும், ஏஜஸ் ஆஃப் 2ல 20 இருக்கும். புரியுதா? ஸோ 0னா பரத்தோடது எல்லாமே, 1ங்கிறது எல்லாமே சக்தி டீட்டெயில்ஸ், 2ங்கிறது எல்லாமே ராகுல் டீட்டெயில்ஸ். இன்ட் n ஈக்குவல் டு ரீடின்ட் ஆஃப் என்டர் ரோல் நம்பர். இப்போ நம்ம இப்போ 0ன்னு கொடுத்தா ஆப்வியஸ்லி 0 1 2 யாரும் கொடுக்க மாட்டாங்க, 1 2 3 தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க என்ன என்டர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து -1 பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவங்க 1 கொடுத்தாங்கன்னா நமக்கு 0 கிடைச்சிரும், 2 கொடுத்தாங்கன்னா 1 கிடைச்சிரும், 3 கொடுத்தாங்கன்னா 2 கிடைச்சிரும். அப்போ 0 1 2 நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். அவங்களோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், CL நேம்ஸ் ஆஃப் 0, அடுத்து CL ஏஜஸ் ஆஃப், ஆக்சுவலி 0 கொடுக்க மாட்டோம், அது பதிலாக n கொடுப்போம். புரியுதா? அதுக்கு அடுத்தது வந்து CL மார்க்ஸ் ஆஃப் n கொடுப்போம். இது என்னன்னா இந்த நேம்ஸ் ஏஜஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து கொண்டு போய் வெளியில் டிக்ளேர் பண்ணிக்கணும். பிகாஸ் குளோபலாக இருந்தால் தானே யூஸ் பண்ண முடியும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு எனக்கு தெரியுமா? அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளும் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகும். இந்த லைனில் இது க்ளோஸ் ஆகிறப்ப டெலிட் ஆயிடும். அப்போ ஸ்ட்ரிங் நேம் இன்ட் ஏஜஸ் ஃப்ளோட் மார்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்குள்ளே இருந்தால் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் முடிகிறப்ப அதில் டெலிட் ஆயிடும். அப்போ நம்ம லூப்குள்ளே அதை ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுங்கிறனால குளோபல் ஸ்கோப்பில் வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லா ப்ராக்கெட்டுக்கும் வெளியில் இருக்கிறப்ப அந்த எந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகாது. ஸோ ஃபார் எவர் இது எல்லாமே உயிரோடு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம யூசர்ட்டையே வாங்கி 1னா பர்த்தோட டீட்டெயில்ஸ், 2னா ஓன் டீட்டெயில்ஸ், 3னா என் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி கோட் எழுதியிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் காமிச்சிட்டு அப்புறமா அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணணும் புரிஞ்சிடும் கிளியராக. இப்போ மேலே 1 2 3 போட்டால் -1 போட தேவையில்லை. ஆனால் அப்போ வந்து நீங்கள் வந்து சைஸ் 4ன்னு கொடுக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணினா அது ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் இல்லைல்ல. நீ ரேமில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணிருப்பல்ல. அப்புறம் பிரிண்ட் ஆகிறப்ப 0க்கு எப்பயுமே எம்டியாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து என்டர் ரோல் நம்பர் நம்மள தான் கேட்கும். ஓகேவா? நம்மளே ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா சக்தி டீட்டெயில்ஸ் வரணும். வந்துச்சு பார்த்தீங்களா? சக்தி 15 55. சக்தி டீட்டெயில்ஸ் 15 55. சாரி, சக்தி 15 55.9 பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 1 கொடுக்குறேன். ஸோ பரத் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா? பரத் 10 25.5. அதே மாதிரி 3 கொடுக்குறேன். 1 என் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா? எல்லாமே பக்காவாக இருக்கலாம். 90 90.0 மாறிக்கும். ஏன்னா இது வந்து மார்க்ஸுங்கிறது வந்து ஃப்ளோட்டில் இருக்கிறதுனால 0.00 அடைக்கும். எனிவே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட்புட் ரேசிங் ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கிறது. அப்போ இதை பற்றி நம்ம கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்லை. ரேமில் அரைவாக கொண்டு போய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நமக்கு எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா இந்த நேம்ஸுங்கெல்லாம் தான். நேம்ஸுங்கிறப்ப நேம்ஸில் இருக்கிற 3வே பிரிண்ட் ஆகும். அதாவது 0 1 2 3மே பிரிண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? பார்க்காதவங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், 3மே பிரிண்ட் ஆயிருக்கா? 0ல பரத், 1ல சக்தி, 2ல ராகுல், இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ இந்த இடத்துக்குள்ள லூப்புக்குள்ள வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீடின்ட் கொடுத்துச்சு. ரீடின்ட்ல நம்ம என்ன கொடுத்தோம்? 2 கொடுத்தோம். 2 - 1 என்ன? 1. n-குள்ள 1 போயிருச்சு. அப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். கரெக்டா? நேம்ஸ் ஆஃப் 1. நேம்ஸ் ஆஃப் 1குள்ள இருக்க சக்தி. ஏஜஸ் ஆஃப் 1குள்ள சக்தியோட வயசு. மார்க்ஸ் ஆஃப் 1குள்ள அவங்க வாங்கின மார்க்கு. ஸோ கரெக்டாக இந்த 3 டீட்டெயில் பிரிண்ட் ஆச்சு. கவனிச்சிங்களா? நான் இது கொடுத்தப்போ this is how it happened and this is what is output tracing for this video. That's all. Bye bye.